இலங்கை தீவுக்குள் கற்றுக்கொண்ட பாடம் என்று ஒன்று இருக்கிறது. சர்வதேச அரங்கில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்று இருக்கிறது. ஏனால் மனித புதையுடைய விவகாரம் உலகத்தில் பல இடங்களில் வெளிப்பட்ட ஒரு விடயம். அங்கு என்ன சவால்கள் உருவானது? அதை இந்த சர்வதேச தளத்தில் நகர்த்துவதில் எங்கு தவறுகள் நடந்து போனன? எங்கு அவை வெற்றியடைந்தன? இவற்றை எங்களுக்கு ஒரு பாடமாக வைத்துக்கொண்டு நாங்கள் எவ்வாறு நகரப் போகிறோம் என்கின்ற கேள்விகளுக்குத்தான் நான் மீண்டும் வருகிறேன். இந்த செயலணி இதில் ஏன் இளையவர்கள் முதன்மை பெறுகிறார்கள், பெண்கள் முதன்மை பெறுகிறார்கள் என்று சொன்னால், இது ஒரு தொடர்ச்சி இருந்தாக வேண்டும். எங்கோ தொடங்கிவிட்டு இப்பொழுது ஒரு பெரும் உடலியல் சவால் இருக்கக்கூடிய நான் இதனுடைய முதன்மையாளராக இருக்க போறேன் என்று சொன்னால், அதே போல என்ன நான் நாளை இல்லாமல் அவ்வாறு இருந்தால் அதுக்கு எங்கே தொடர்ச்சி வரும் என்பது வருகிறது. ஆகவே அதனால் தான் எளியவர்கள் இன்று சர்வதேச சட்டம் இன்டர்நேஷனல் லோ படித்திருக்கக்கூடிய பல இளையவர்கள் இந்த உலக பிறப்பில் தமிழர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு தங்களுடைய இனம் சார்ந்து செய்யக்கூடிய இந்த கடமையாக அவர்களுக்கான பொறுப்பை கையளிக்கின்ற ஒரு விவகாரமாக இதை எவ்வாறு மாற்றப் போகிறோம். அவை செயலணிகள் வெறுமையாக ஏதோ உருவாகுது என்பதல்ல, அதில் இளையவருடைய பங்களிப்பு. இதை அவர்கள் அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு இவ்வாறான விடயங்களை என்னால் எந்த ஒரு பரிகார நீதிக்கான விடயமும் உடனடியாக முடிவு வரும். உடனடியாக முடிவு பெற்றால் சிறப்பு. முடியப்பெறவில்லை என்று சொன்னால் அதற்கான இது ஒரு தொடர்ச்சியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அதை எவ்வாறு ஒழுங்கமைப்பது என்பதில் இளையவர்களுக்கு ஒரு பெரும் பங்கு இருக்கிறது. அவர்கள் இந்த செயலணிகளை தொடர்ச்சியாக மாற்றுவதும் அவர்கள் தங்களுக்கு பின்னால் வரக்கூடிய இளையவர்களை அதில் உள்வாங்கிக் கொள்கின்ற பல பொறுமுறைகள் இருக்கிறது. என்று சொன்னால் இந்த விவகாரம் தான் ஒரு சவாலாக எங்களுக்கு மாறுகிறது. எங்களுடைய இனத்தில் பல குறைபாடுகளை நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டாக வேண்டும். நாங்கள் என்னால் மற்றவர் மீது குற்றஞ்சாட்டி விட்டு நாங்கள் எல்லாரும் தப்பி போக பார்க்கிறோம். இதுதான் ஒரு நீண்ட துன்பியலாக எங்களிடம் இருக்கிறது. முதல்ல அந்த குற்றஞ்சாட்டுவதை நிறுத்தி விடுவோம். ஏன்னா குற்றஞ்சாட்டி கொண்டிருப்பதனால் நாங்கள் எந்த ஒரு தீவையும் பெறப்போவதில்லை. நாங்கள் இதுவரை கடந்து வந்த பாதையில் கற்றுக்கொண்ட பாடத்தினூடாக எவ்வாறு மாறப்போகும், இதில் எவ்வாறு ஒரு இணைப்பை உருவாக்கப் போகிறோம் என்றால் துறை சார்ந்த வல்லுநர்கள் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு இணைத்து அவர்களை கொண்டு இதை நகர்கின்ற ஒரு விவகாரம் இருக்கிறது. இப்பொழுது இதில் இணைந்து கொண்டிருப்பவர்களை அனைவரையும் அடையாளப்படுத்தக்கூட தேவையில்லை என்று இந்த சமூகத்துக்குள் வேறு பல சவால்கள் இருக்கிறது. என்று சொன்னால் இவ்வாறு முயற்சியில் இருப்பவர்களை அந்த முயற்சியில் தொடராமல் இருப்பதற்காக வெளிசக்திகளுக்காக இயங்குபவர்கள் உடனடியாக களத்துக்கு இறக்கப்படுவார்கள். அவர்கள் என்னால் இந்த துறைசார் வல்லுநர்கள் எவ்வாறான நெருக்குதலும் வருகின்ற பொழுது பின்வாங்கிக் கொள்வார்கள், அதில் இருக்க மாட்டார்கள். அவை அவர்களை பாதுகாத்து அவர்கள் இந்த பணியில் மட்டும் இருப்பதாக இதை நகர்த்துகின்றாவே. இதில் ஒரு இரகசிய காப்பு இருக்கிறது. இதில் துணிவுடன் பயணிக்கின்ற ஒரு பாங்கு இருக்கிறது. துணிவுடன் இயங்குவதற்கான உத்வேகத்தை உற்சாகத்தை கொடுப்பது என்று இருக்கிறது.